நீங்க தவறு செய்தால் ஒன்றையும் விட்டுட்டு ஓடிருவோம்ன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். எப்படியோ ஒரு இடத்துக்கு போய் அனுபவித்தே எல்லாத்தையும் தீர்த்து தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம செயல்ல எவ்வளவு விழிப்பாக இருக்கணும். யாரும் பார்க்கலையேன்னு செயல செஞ்சுக்கிட்டே போனா, நம்ம செய்றது இப்போ டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில எப்படி நீங்க ஃபோன் பண்ணும்போது, நீங்க ஒண்ணும் குறிச்சு வச்சுக்கல. எத்தன ஃபோன் பண்ணீங்க? யார்ட்ட பேசுனீங்க? எல்லாமே அதுல பதிந்திருக்கு. கடைசியா பில்லு வருது இல்லையா? அதுபோல எல்லா செயல்களும் பதிவாக இருந்து, திரும்பி நம்மகிட்டயே தான் வரும். அப்போ எங்கேயும் எதையும் போறதே இல்ல. எந்த வினையும் கழிந்து போறதே இல்ல அப்டிங்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுட்டு தான் போகணும். யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்கவே வேண்டாம். உனக்குள்ளேயே இருக்கிற இறைவன் எல்லாத்தையும் பதிவாக ஆக்கிக்கிட்டே இருக்கான் அப்டின்றதுக்கு ஒரு நெறைய எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கலாம்.